சார் வணக்கம். ஃபோட்டோகிராஃபர் வாங்க. கொட்டேஷன் பார்த்தேன். ஓகே இந்த குரூப் ஃபோட்டோ எடுக்க ஒரு ஆளுக்கு 30 ரூபா போட்டுருக்கீங்க. சார் வெளியோட கம்மியாக சார் சார்ஜ் பண்ணுறேன். படிக்கிறவங்க எல்லாம் வசதி இல்லாதவங்க பேசாம 20 ரூபா ஃபோட்டோக்கு 20 ரூபா நாளைக்கு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம ஃபோட்டோகிராஃபர் வர சொல்லியிருக்கேன். ஓகே சார். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணி ஆளுக்கு 30 ரூபான்னு வசூல் பண்ணி நாளைக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க. சரியா? ஃபோட்டோகிராஃபர் கொடுக்கணும்ல. காலையில 10 மணிக்கு மறந்துடாதீங்க. குட் மார்னிங் சார். ஏதோ 10 ரூபா சார். நாளைக்கு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஃபோட்டோகிராஃபர் வர சொல்லியிருக்கோம். ஓகே சார். பர் ஸ்டூடெண்ட்டுக்கு 40 ரூபீஸ் சரி கலெக்ஷன் பண்ணுவோம். அவங்க கம்மி சரிக்கிறாங்க. 9:30 என்கிட்ட வந்து கொடுங்க. சரி சார். லேட் பண்ணிடாதீங்க. இல்லை சார். இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸ்கூல்ல கூட இது நடக்குது போல. 50 ரூபா வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு 9 மணிக்குள்ள என்கிட்ட வந்து கொடுத்துருணும். ஓகே 10 50 ரூபா கொடுத்தாங்க. எங்க ஸ்கூல்ல குரூப் போட்டோ எடுக்க 100 ரூபீஸ் நம்ம இப்படி ஏமாந்துருக்கோமோ? குரூப் போட்டோவா? காலையில வாங்கி தரேன். என்னங்க ஸ்கூல்ல வீட்லயுமா? 200 ரூபாய் கொடுங்க. சரியா போச்சு. 200 ரூபாவா? படிக்கிறவங்க எல்லாம் வசதி இல்லாதவங்க பேசாம 20 ரூபா போட்டுங்க. சரிங்களா? ஆனா கடைசியில போட்டோகிராஃபர் வீட்லயே பியாட்டே போடுறாங்களே.